Hi, hello, வணக்கம் and welcome to the show. This is Raj Box Office with me, வினோத் சுகுமாரன். ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படங்கள் பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன மூவிஸ் வந்து எவ்வளோ கலெக்ஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. இந்த வாரம் என்னென்ன படம்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அப்கமிங் மூவிஸ் இதெல்லாம் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக இந்த ஷோவில் காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ, வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். லாஸ்ட் வீக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எந்த படத்தோட கலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறங்கள் 3. கார்த்திக் நாராயண் டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் லீடில் வந்து அதரோ வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ரகுமான் சார், அப்புறம் சரத்குமார் சார், இந்த மாதிரி பல பேர் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். டே 1 கலெக்ஷன் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். டே 2ல வந்து 22 லட்சம், டே 3ல வந்து 25 லட்சம். இது வரைக்கும் வந்து கலெக்ஷனாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷனாக வந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு நம்ம ஷோட. ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்ற வாத்தியாருக்கு அவர் நம்பிக்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு தருணம் வருது. நம்ம சொல்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராரி. இந்த படத்தோட டேரக்டர் வந்து எழில் பெரிய வேடி. ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நடுவில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், கண்டென்ட் உள்ள ஒரு படம், மக்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குங்க. அதாவது மக்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு, பாசிட்டிவான ரிவ்யூலாம் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் அந்த பாசிட்டிவான ரிவ்யூலாம் வந்து கலெக்ஷனை வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது ஒரு அர்த்தமான ஒரு விஷயம். இது வரைக்கும் கலெக்ஷனாக எவ்வளோ வந்திருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் வந்திருக்கு இந்த 1 வீக்கில். ஸோ மக்களோட வரவேற்பு இருந்தும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பாசிட்டிவ்லாம் இருந்தும் இந்த கலெக்ஷன் வந்து பெருசாக வரல அப்படின்றது வருத்தமான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட ஷோவில் வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி பிலோ ஆவரேஜ் கேட்டகரி. இங்க யாரு எந்த இடத்துல என்ன பேசணும் ஒரு தகுதி இருக்குடா. நீங்க ஊருக்குள்ள என்ன அரசியல் பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. பள்ளிக்கூடம் படிக்கும் போதுல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் நம்ம எந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா. இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி சிதம்பரம். பிரபுதேவா மாஸ்டர் அவர் தான் வந்து லீடில் வந்து நடிச்சிருக்காரு. மடோனா செபாஸ்டியன் அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோலை வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. டீசெண்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய். செகண்ட் டே கலெக்ஷன் வந்து 9 லட்ச ரூபாய். தேர்ட் டே கலெக்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபாய். ஓவராலாக இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 41 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக வந்திருக்கு இந்த படத்துக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பிரபுதேவா மாஸ்டரோட ரீசெண்ட் டைமில் வந்து ரிலீஸ் ஆன மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரி போல. பட் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு ரீச் வந்து கிடைச்சிருக்கு. பிகாஸ் நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக நம்ம ஷோவில் இந்த படம் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஆவரேஜ் கேட்டகரி. ஒரு டெட் பாடி கூட இருக்கிறது நம்ம யார் பாடியிலயும் தெரியக்கூடாது. ஒரு கதையில ஒரு முட்டாள் 2 முட்டாள் இருக்கலாங்க. இங்க ஒரு முட்டாள் சங்கமே மூளை இல்லாம சுத்தி நிக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம எந்த படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன குப்பன் படத்தோட ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய அக்கறை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. பிகாஸ் 7 படங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனால் வந்து மக்களோட வரவேற்பு வந்து இந்த படத்துக்கு கிடைக்காம போயிடுச்சு. இது வரைக்கும் கலெக்ஷனாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக வந்திருக்கு இந்த குப்பன் படத்துக்கு. ஸோ அதன் காரணமாக பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. இந்த குப்பை வரவே இல்லை. உனக்கு இருக்கிற ஆபீஸ் போ. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமக்கு தொழில் ரொமான்ஸ். பாலாஜி கேசவன் டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் லீடில் வந்து அசோக் செல்வன் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. டே 1 கலெக்ஷன் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக வந்திருக்கு. டே 2ல வந்து 7 லட்சம், டே 3லையும் பார்த்தீங்கன்னா 7 லட்சம். பட் டே 4, டே 5, டே 6லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதன் காரணமாக இந்த படத்தோட கலெக்ஷன் இது வரைக்கும் வந்து 51 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக வந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு. ஸோ எமக்கு தொழில் ரொமான்ஸ் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஆவரேஜ் கேட்டகரி. நான் எடுக்கிறேன் மாமா படம். கதை தான் ஹீரோ. காதலுங்கிறது ஒரு பூ மாதிரி. அது ஏன் உங்க சினிமால போட்டு கசக்குறீங்க? லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஒரு சில மூவிஸ்லாம் வந்து டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள திரைப்படம் பனி. இந்த படத்தை வந்து தமிழில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான வரவேற்பு வந்து செம்ம சூப்பராக இருந்தது. தரமான ஒரு திரைப்படம்ப்பா, எல்லாருமே கண்டிப்பாக வந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஓவரால் இந்தியா முழுக்க மல்டிபிள் லாங்குவேஜஸில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 20 கோடி ரூபாய் கலெக்ஷனாக இந்த படத்துக்கு வந்திருக்கு. அடுத்ததாக தெலுங்கு படம் ஜீப்ரா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் ஆக்டர்ஸ்
வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர். அதை தாண்டி நிறைய தமிழ் ஆக்டர்ஸ்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கும் வரவேற்பு வந்து செம்ம சூப்பராக இருந்தது. பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும்பா, செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷனாக வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த 2 திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஹிட் கேட்டகரி. பணம் தான் நம்மளை ஆட்டி வைக்குதுன்னு நம்புறேன்னா அந்த பணத்தையே ஆட்டி வைக்கிற ஒருத்தனை சந்திச்சேன். நம்ம ஷோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வாரம் நியூ என்ட்ரி. இந்த வாரம் நியூ என்ட்ரியில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல். இந்த படத்தோட டேரக்டர் வந்து சித்தார்த் விஸ்வநாத். சூப்பரான ஒரு டேரக்ஷனாக இருக்கும், சூப்பரான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரவேற்பு நல்லாவே வந்துட்டு இருக்கு இந்த திரைப்படத்துக்கு. இந்த படத்தில் லீடில் வந்து யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி. யங்ஸ்டர்ஸோட ஒரு மிக முக்கியமான ஒரு கதாநாயகன் அப்படின்றதுல வந்து சந்தேகமே வேணாம். அந்த தாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட படத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது அவர் படம் நடிக்கிறார் அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல படமாக தான் இருக்கும். சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்கள்லாம் உள்ள வச்சு தான் வந்து தொடர்ந்து வந்து படத்தில் தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது. பட் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வருது, என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ராஜேஷ் கண்ணா டைரக்ஷனில் மாயன் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஃபேண்டசியை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். கிராஃபிக்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்கும், விஷுவல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து அதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து பிந்து மாதவி வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. சாய்தினாவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வருதா, தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இது அமைஞ்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அந்த கடவுள் யார் தெரியுமா? நான் தான். அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். அடுத்ததா சபரீஷ் டைரக்ஷனில் பரமன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸில் வந்து வையாபுரி, சூப்பர் குட் சுப்ரமணி, இந்த மாதிரி பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த படத்துக்கும் வரவேற்பு நல்லா இருக்கும். டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நிறைய மெனக்கடெல்லாம் போட்டு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மக்களோட வரவேற்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றத நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பார்த்தலாம், தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதை தாண்டி மக்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா, கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்துடலாம். இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா நிலமும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். நிலங்கிறது வெறும் மண்ணு நினைச்சியா? அது விவசாயியோட உசுறு. அடுத்ததா இப்ராஹிம் டைரக்ஷனில் திரும்பி பார் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மெயின் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி ரித்விக், இன்னும் மற்றும் பலர் வந்து இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு படமாக இருக்கும், நல்ல கண்ட்ரோல் ஒரு படம், யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த படத்துக்கு வந்து மக்களோட வரவேற்பு இருக்குமா இருக்காது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு அழகான மான் நரியோட கோட்டைக்குள்ள போய் அந்த நரி கிட்ட மாட்டிக்கிச்சு. அடுத்தது அகஸ்டின் பிரபு டைரக்ஷனில் சதூர் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஜீவா ரவி, ஹரிஜா, இந்த மாதிரி பல பேர் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். மக்கள் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது ஸ்ப்ரெட் ஆகி மக்களோட வரவேற்பு வந்து அதிகமாகிட்டே போகும். அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து இந்த படத்துக்கு அமைதா அமையாமல் போகுதா, கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துடலாம். தனுஷ்கோடியில் சுனாமி வரத்துக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் வந்து விழுந்திருக்கு. எனது கேள்விக்கான பதில் அங்கே உள்ளது. அடுத்ததாக சந்தோஷ் டைரக்ஷனில் சாதுவன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரேஸில் வந்து கலந்துருக்கு. ஸோ என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு, என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்தலாம். இந்த படத்தில் வந்து லீடில் வந்து அபி சரவணன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படத்தில் வந்து நிறைய படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு டீசெண்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி பேர்லாம் வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த பேர்லாம் வந்து படத்துக்கு வந்து கிடைக்குமா, பாசிட்டிவான ரிவ்யூலாம் வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம செய்யறது சரியா தப்பான்னு தெரியாமலே சில விஷயங்களை செய்வோம். அப்படி நான் செஞ்ச விஷயம்தான். நம்ம ஷோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வந்து டேட்டை வந்து குறித்து வச்சிருக்காங்க. எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து லீடில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா, அப்புறம் ஃபகத் வாசில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு மூவி, கலெக்ஷன்லாம் வந்து அப்படி வந்ததுங்க. பட் அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா இந்த திரைப்படம் அப்படின்றத டிசம்பர் 5ஆம் தேதி பார்த்துடலாம்.
அடுத்ததாக ராஜவேல் கிருஷ்ணா டைரக்ஷனில் தூவல் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி வந்து ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து லீடில் வந்து இளையா நடிச்சிருக்காங்க. சுகன்யா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. டிசம்பர் 6 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வந்து புஷ்பா வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் அந்த இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். பிகாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தான் போய் பார்ப்பாங்க. பட் அதையும் மீறி இந்த படத்தில் வந்து கண்டென்ட் நல்லா இருக்கு, புஷ்பா படம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது, கண்டென்ட் சரியில்லைப்பா அப்படின்ற ஒரு தாட் வெளியில் வர ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஏற்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 6. கவர்மெண்ட் சொத்தை நீங்க பிரிக்கிறீங்களா? நம்ம அந்த காட்டை சுத்துறதை விட அந்த ஊரை சுத்தினா கொல்லலாம் பார்க்கலாம்ல. அடுத்ததாக திருமாறன் டைரக்ஷனில் ஃபேமிலி படம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி டேட்டை வந்து இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. புஷ்பா படம் வரக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து மேபி தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் அதையும் தாண்டி சொன்ன டேட்டில் நாங்கள் கண்டிப்பாக வரும்பா, புஷ்பா படம் என்னப்பா, எங்கள் படம் வந்து நல்ல படமாக இருக்கும்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டீம். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து நம்ம விவேக் பிரசன்னா இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன டேட்டில் வராங்களா இல்லையா, மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம ஸ்மால் பட்ஜெட்டா 1 கோடிக்குள்ளேயே செமையா ஒரு கதை பண்ணலாம். பாகுபலி மாதிரி 500 கோடிக்கு பிரம்மாண்டமா படம் எடுங்க. அடுத்ததாக விவி கதிரேசன் டைரக்ஷனில் அந்த நாள் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் லீடில் யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியன் ஷாம். இந்த படம் வந்து இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படமாக இருந்தது. பட் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சொன்ன டேட்டில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வராங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான். அடுத்த வீக்லேயும் வருவாங்களா இல்லை புஷ்பா வரதுனால இன்னும் தள்ளி வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இன்னும் வந்து டிலே பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போதைக்கு ஒரு நல்ல பட்ஜெட், டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நல்ல படமாக இருக்கும், மக்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. சொன்ன டேட்ல வராங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாந்தரீகம் செய்த மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால் அது இல்லை என்று உங்களை நம்ப வைத்ததுதான். அடுத்ததான் நிறைய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் டேட் வந்து தள்ளி வச்சிருக்காங்க இல்லையா? எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படங்கள் தான். ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். படத்தோட பேர் வந்து மிஸ் யூ. இந்த படத்தில் லீடில் வந்து சித்தார்த் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எதுக்குப்பா ரிலீஸ் டேட் வந்து தள்ளி வச்சாங்க, பெரிய ஆக்டர் தானப்பா, கண்டிப்பாக மார்க்கெட் இருக்கலாம்ப்பா, ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேள்வியில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ரிலீஸ்க்கான அதாவது தள்ளி போகிறதுக்கான காரணங்கள் என்னன்றது நமக்கு வந்து தெரியல. இந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் வீக் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் வீக்லேயும் வந்து ரிலீஸ் செய்வாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நான் ஏன் உனக்கு வேணான்னு ஒரு காரணம் சொல்லு, இங்கேருந்து போயிடுறேன். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டைரக்ஷனில் சூதுகவும் 2 இந்த படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் 13ஆம் தேதி உங்களை மீட் பண்ணுறதுக்காக வரும். எல்லாருமே தேட்டரில் வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டீம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏற்படுத்தினா அந்த இம்பாக்ட் வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்து ஏற்படுத்துமா, மக்களுக்கு வந்து பிடிக்குமா? மிர்ச்சி சிவா வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு இல்லையா? இந்த படம் வந்து அவரோட கெரியரில் வந்து ஒரு நல்ல படமாக அமையுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் 13. எத்தனை நாளைக்கு தான் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பேன்? பேசாமல் தூக்கிடலாம் குரு, கல்யாணம் பண்ணிட்டு டேய் நிம்மதியாக வாழு. பொண்ணுங்களோட கற்பனையில் தானே நிம்மதியாக வாழ முடியும். அடுத்ததாக பிரசாத் முருகன் டைரக்ஷனில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் இந்த படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன டேட்டில் வருவாங்களா இல்லை தள்ளி போமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரத், அபிராமி இந்த மாதிரி பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. சொன்ன டேட்டில் வராங்களா, பரத்துக்கு வந்து ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்து அமையுமா அப்படின்றதுலாம் டிசம்பர் 13ஆம் தேதி தெரிஞ்சிடும். இனிமேல் உண்மை நேர்மன் எழுதணும்னு நினச்சாலே கௌரியோட ஞாபகம் தான் வரணும். அடுத்ததான் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் வந்து விடுதலை 2. இந்த படம் வந்து டிசம்பர் 20ஆம் தேதி உங்களை வந்து பார்க்கறதுக்காக மீட் பண்ணுறதுக்காக வருது. ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆடியோ லான்ச் கூட ரீசெண்டாக வந்து நடந்தது. சாங்ஸ்லாம் கூட செம்ம சூப்பராக இருக்குது. இளையராஜா சார் வந்து எப்போவுமே அவர் தான் மேதை அப்படின்ற மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டஃப் கொடுத்துட்ருக்காரு மியூசிக் கம்போசிங்கில். அந்தளவுக்கு சூப்பரான சாங்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான ஸ்டோரி இருக்க போது, சூரி சார் அண்ட் விஜய் சேதுபதி சாரோட கெரியரில் இந்த படம் வந்து இன்னொரு நல்ல படமாக வந்து அமையுமா அப்படின்றதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி விடுதலை 2 ஆன் தி வே. குமரேசன் மறுபடியும் நீங்க தானா?
அடுத்ததாக ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் லீடில் வந்து யார் நடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரி பாஸ்கர். யூடியூப்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஃபீமேல் லீட் யார் வந்து ப்ளே பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்லியா மரியன் நேசன். இவங்களுக்கு வந்து 100 Days ஷோக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய இம்பாக்டான ஒரு மூவி வந்து இவங்களோட கெரியரில் வந்து அமையாமல் போயிடுச்சு. பட் இந்த படத்தின் மூலமாக வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுப்பாங்களா, ஹரி பாஸ்கர் வந்து யூடியூப் வந்து எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் சினிமாவில் வந்து அவரோட காலடியை வந்து எடுத்து வைக்கிறார் இல்லையா, இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய படமாக அமையுமா அமையாது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி காதல்ல பட்டைய கலப்பணும். கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டேட்டாஸ்லாம் வந்து அப்படி எடுத்து கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீக்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமார் அண்ட் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். டாடா.